அஸ்ஸலாமு அலைக்கும். கொத்தமல்லி காம்பில் எப்படி துவையல் இருக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வர்ற கொத்தமல்லி கட்டெல்லாம் நீளமாக பெருசாக இருக்குங்க. ஆனால் நல்லா பிஞ்சாக தான் இருந்துச்சு. இலையை மட்டும் தனியாக கிள்ளி எடுத்துகிட்டு காம்பை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த காம்பை பூரா எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே நிறைய புதினா இலையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடிசாக. ஒரு கை நிறைய தாராளமாக கருவேப்பிலை இது கூட சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி மண்ணி போக அலசிக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக தேங்காய் பத்தை, அப்புறம் பச்சை மிளகா, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து அது கூட ஒரு சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் இதை ஆற விட்டுலாம். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக புளியும் உப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. வதக்கும்போது பூண்டு சேர்க்காட்டினா இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் தாளித்து கொட்டிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக தாளித்து கொட்டிட்டேன். இது இட்லி, தோசை, சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தை வடிச்சிட்டு இந்த துவையலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு அப்படியே கொடுக்கலாம். நான் இட்லிக்கு செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.